இல்லாத பசு நான், நன்றி இல்லாத நாய் நான், பொல்லா நாயான புன்மையேனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ, என்னை நோக்குவார் யார், என்னான் செய்யேன், நான் என்னையா பண்ணட்டும், நீ மட்டும் அருள் செய்யலைன்னா எங்க போகட்டும் சொல்லு, எனக்கு உன்னை விட்டா வேற போக்கிடம் எனக்கு இல்லையே பெருமானை, போற்றியோ நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்று இல்லை, எனக்கு உன்னை தவிர்த்து வேறொரு போக்கிடம் எனக்கு இல்லை, நான் உன் திருவடியே கதின்னு சரண் என்று விழுந்து கிடக்கிறேன், எப்படியாவது கொஞ்சம் கருணை காட்டு பெருமானே என்று அவருடைய நிற்கிற அந்த உணர்வு அப்படியே திருவாசகம் முழுக்க நிறைந்து அப்படியே விரவி கிடப்பதை காண முடியும். இதெல்லாம் நமக்கு ஒரு நாள் படித்த உடனே வரக்கூடியது அல்ல. படிச்சுக்கிட்டே இருக்கும் அதே அதுக்கு தான் பாராயணம் என்று பெயர். அதை பாடிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் அல்லது ஒரு நாள் அந்த பெருமான் நம்ம அறிவுக்குள்ளேயும் இதெல்லாம் எட்ட வைப்பார். ஓ, இது இப்படித்தான் சொல்லியிருக்கிறாரு, நாம இது தெரியாம நாம எதையோ நினைச்சிட்டு இருந்துட்டோமே என்று நம்ம அறிவுக்குள்ள ஒரு திருத்தத்தை கொடுத்து நம்மை அந்த செம்மை நெறியில கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிடுவார். இதுதான் நமக்கு உரிய ஒன்று. அதனால என்னை உலக வாழ்க்கை என்கிற பந்தத்திலிருந்து போக்குவாய். சரி, அங்க போனா இங்கதான் போகட்டும் அப்படின்னு கேட்டா, புகுவிப்பாய் நின் தொழும்பில் அடியவர் கூட்டம் இருக்கும் இடத்தில் என்னை புகுவிப்பாய் அப்படின்னு வேண்டினார்.